மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற நடப்பு செய்திகள் ஏப்ரல் 16ஆம் தேதிக்குரியது. சரிங்களா? 16ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி தலைப்பு செய்திகளை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, சரிங்களா, ஏப்ரல் 16 என்னென்ன முக்கிய தினங்கள் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு தினம் இருக்குது, அதை பார்த்துட்டு இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் சேவை எப்போது, எங்கிருந்து, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, பீகார் மாநிலத்தில் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறாரு. யார் அவர், யாருக்கு பதிலாக முதலமைச்சராக வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சாதனை மிக்க ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது விளையாட்டில். பாருங்கள், இந்த கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி, இந்த செஸ் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வைஷாலி அவர்கள் சரியா வெற்றி வாகை சூடி சாதனை படைச்சிருக்காங்க. அதோட பின்னணி என்ன, எதனால இது பேர் வந்து இந்த கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பல்வேறு பிரிவுகளில் தெற்கு ரயில்வே முதலிடத்தை பெற்றுள்ளது. கடந்த வீடியோவில் பார்த்துருப்போம், ஆனால் இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு காரணம் ஏப்ரல் 16ஆம் தேதி. சரியா? அடுத்து, இந்தியன் எக்கானமி தொடர்புடைய முக்கியமான செய்தி, சர்க்கரை உற்பத்தி, சுகர் ப்ரொடக்ஷனில் இந்தியாவிலே டாப் மோஸ்ட் 3 ஸ்டேட்ஸ் எதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஐநா பாதுகாப்பு சபை, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், சரிங்களா, அதில் இந்தியா உட்பட சில நாடுகள் சேர்வதற்கு விண்ணப்பம் அதாவது விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த ஐநா பாதுகாப்பு சபை, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன, எத்தனை மெம்பர்ஸ் அதில் இருக்கிறாங்க, சரிங்களா, எல்லாமே நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து தலைப்பு செய்திகள். இனிமேல் நம்ம விரிவான செய்திகள் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு, ஏப்ரல் 16 என்ன முக்கிய தினம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்திய ரயில்வே தினம், இந்தியன் ரயில்வே டே அப்படிங்கிறது ஏப்ரல் 16. அதுக்கு காரணம் பின்னாடி சொல்ல போகிறோம். அதே மாதிரி உலக குரல் தினம், சரி, வேர்ல்டு வாய்ஸ் டே. சரி, நம்ம குரல் தான் இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்குல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்டது, ஸ்கீம்ஸ்லேருந்து ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய குரல் ஒழிக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு தினமும் கடைபிடிக்கிறாங்க. உலக குரல் தினம் ஏப்ரல் 16ஆம் தேதி. சரிங்களா? ஓகே, இனிமேல் நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்கள், அடுத்தபடியாக இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் சேவை, சரியா, பேசஞ்சருக்கான ஃபர்ஸ்ட் ரயில்வே சர்வீஸ் வந்துட்டு தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் 16, 1883. சரி, 1853 தொடங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்ட அந்த ஏப்ரல் 16 தான் இந்தியாவில் ரயில்வே தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரியாமா? என்னுடைய முதல் பாதை, அந்த பயண பாதை எங்கேருந்து எங்கே இயக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயிலேருந்து தானே, அதாவது இப்போ இருக்கிற மும்பைன்னு சொல்கிறாங்களே அந்த இடத்தோட எக்ஸாக்ட் நேம் பார்த்தீங்கன்னா இந்த போரி பந்தர் சொல்லுவாங்க. என்ன பேர்? போரி பந்தர்லேருந்து, அதாவது பாம்பே, அங்கேருந்து தானே இடையே 34 கிலோமீட்டர் தூரத்திற்கு இயக்கப்பட்டது. சரிங்களா? இதுதான் இந்தியாவில் இயக்கப்பட்ட முதல் பயணிகள் ரயில் சேவை. இதில் பயன்படுத்தப்பட்ட அந்த லோகோமோட்டிவ் என்ஜின்களோட பேர் ஷாகிப், சுல்தான், சிந்து. சரியா? SSS, ஷாகிப், சுல்தான், சிந்து ஆகிய 3 நீராவி என்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டது. முதல் பயணத்தில் 400 பேர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. இதை இயக்கிய அந்த ரயில் நிறுவனத்தின் பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேட் இந்தியன் பெனின்சுலா ரயில்வே. என்ன பேர்? கிரேட் இந்தியன் பெனின்சுலா ரயில்வேன்னு சொல்லுவாங்க. தற்போது வேர்ல்டு லெவலில் இருக்கிற இந்திய ரயில்வே நெட்வொர்க்கில் இந்தியன் ரயில்வே தான் 4வது மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க்காக இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்திய ரயில்வே பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 ரயில் மண்டலங்களை, ரயில்வே ஜோன் கொண்டு வச்சிருக்கிறாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட இந்தியாவின் ரயில்வே மண்டலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய தெற்கு ரயில்வே தான், சதர்ன் ரயில்வே தான். இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரயில்வே ஜோன் உருவாக்கப்பட்ட வருஷம் 1951, மறந்துடாதீங்க. சரிங்களா? இதுதான் இந்தியன் ரயில்வே தொடர்புடைய ஒரு ஷார்ட் நோட்ஸ், மறக்காதீங்க. சரிங்களா? என்ன பார்த்துருக்குறோம்? ஏப்ரல் 16, 1853 தான் ஃபர்ஸ்ட் ரயில், ஓகேவா, இயக்கப்பட்டது. எங்கேருந்து? போரி பந்தர், மும்பை, அங்கேருந்து தானேடே 34 கிலோமீட்டர். அதை இயக்கிய நிறுவனத்தின் பெயர் கிரேட் இந்தியன் பெனின்சுலா, கிரேட் இந்தியன் பெனின்சுலா ரயில்வேன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 400 பேர் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க, மறக்கக்கூடாது. அது பயன்படுத்தப்பட்ட அந்த ரயில் என்ஜினுக்குலாம் என்ன பேர்? ஷாகிப், சுல்தான், அடுத்து சிந்து. சரியாமா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு அரசியல் மாற்ற செய்தி, பீகார் மாநிலத்தில் முதல் முறையாக பிஜேபி, சரியா, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறாரு. அவருடைய பேர் சாம்ராட் சௌத்ரி. சாம்ராட் சௌத்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பீகார் மாநிலத்தில் முதல் பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். பாட்னாவில் உள்ள லோக் பவன், சரி, லோக் பவன் அப்படிங்கிறது என்ன பயமா? லோக் பவனா என்னோட மாளிகை? ஆளுநர் மாளிகை. சரியா? அந்த ஆளுநர் மாளிகை லோக் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த பீகார் மாநிலத்தில் ஆளுநராக இருக்க திரு சையத் அதா ஹஸ்னைன் அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சரியா? அதோடு சேர்த்து பீகாரில் துணை முதலமைச்சர் JDU கட்சியை சேர்ந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா டெபுட்டி சிஎம்மா பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அதில் ஒருத்தங்க பேர் விஜயகுமார் சௌத்ரி, அங்கே சாம்ராஜ் சௌத்ரி, இங்கே விஜயகுமார் சௌத்ரி, மற்றும் விஜேந்திர பிரசாத் யாதவ் ஆகியோர் துணை முதல்வர்களாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி பீகாரோட முதலமைச்சராக இருந்தவர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் பீகாரோட முதலமைச்சராக இருந்திருக்காங்க, 2005 2025 வரைக்கும். தற்போது மாநிலங்களவை ராஜ்யசபா எம்பியாக பொறுப்பேற்று வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தபடியாக ஒரு சூப்பரான விளையாட்டு செய்தி பாருங்க.
கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி வாகை சூடினார் ஆர் வைஷாலி. இந்த கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு டோர்னமெண்ட் நடத்துவாங்க. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க இதுக்கு முந்தைய ஆண்டில் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பில் டைட்டில் வின் பண்ணாங்களோ, அந்த உலக சாம்பியனாக நடப்பில் யார் இருக்காங்களோ அவங்களை எதிர்த்து விளையாடுவதற்கு தான் அந்த கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி நடத்துவாங்க. அப்படி கடந்த ஆண்டு உலக சாம்பியனாக இருக்கிற ஒரு நபரை இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர் வைஷாலி அவர்கள் எதிர்கொள்ள போகிறாங்க. பின்னணியே பாருங்கள். இந்த கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா நடைபெற்ற நாடு சைப்ரஸ். ஓகேவா? இந்த கேண்டிடேட் செஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் ஆர் வைஷாலி அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்று அசத்திருக்கிறாங்க. இதன் மூலம் உலக மகளிர் செஸ் சாம்பியன் பட்டத்திற்காக நடப்பு சாம்பியன் சீனாவின் ஜூ வென்ஜுனுடன் மோதும் போட்டியாளராக அவர் தேர்வாகி இருக்கிறாங்க. சரிங்களா? பார்க்கலாம், நல்லபடியாக நடக்கட்டும். உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை ஆர் வைஷாலி அவர்கள் வின் பண்ணட்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நடப்பு மகளிர் உலக சாம்பியன் என்ன ஒரு பிரிவில் பார்த்தீங்கன்னா திவ்யா தேஷ்முக் அவர்கள் மறக்காதீங்க. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி அது மகளிருக்கான பிரிவு. இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் செஸ் ஓப்பன் பிரிவில் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானின் சரி ஜவோஹிர் சிண்டாரோவ் ஜவோஹிர் சிண்டாரோவ் அவர்கள் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. இவர் உலக செஸ் சாம்பியன் பட்டத்திற்காக நடப்பு சாம்பியனும் இந்தியாவை சேர்ந்தவருமான சரியா டி குகேஷ் அவர்களுடன் மோத உள்ளார். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தன்னுடைய 18 வயதிலேயே சரியா சாம்பியன் பட்டம் வேர்ல்டு யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் சொல்லுவாங்க வேர்ல்டு லெவலில் டி குகேஷ் அவர்கள் வின் பண்ணியிருந்தாங்க. அந்த டி குகேஷ் அவர்கள் தான் யார் வந்து எதிர்கொள்ள போகிறாங்க? ஜவோஹிர் சிண்டாரோவ் எதிர்கொள்ள போகிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, சூப்பர். 2 சம்பவம். ஒன்று மகளிர் பிரிவில் இந்த கேண்டிடேட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் சாம்பியன் வின் பண்ணது ஆர் வைஷாலி அவர்கள். நடப்பு உலக சாம்பியனாக இருப்பது டி குகேஷ் அவர்கள். அவங்களை எதிர்த்து விளையாட போகிறது ஜவோஹிர் சிண்டாரோவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து சூப்பரான ஒரு இந்தியன் ஜாகிரபி தொடர்புடைய செய்தி பாருங்கள். தெற்கு ரயில்வே முதலிடம் சரி கடந்த நிதியாண்டில், அதாவது 2025-26 நிதியாண்டில் இப்போ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயணிகள் அதிகரிப்பு சரி பேசஞ்சர் வந்து வர்ற அந்த நம்பர்ஸ் வந்து அதிகரிக்கிறது, ரெவென்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதை பொறுத்து, இருக்கை முன்பதிவு சீட்டை வந்து ரிசர்வேஷன் பண்ணுறது, அடுத்து பயணிகளின் எண்ணிக்கை சரி நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ், தட்கல் பயன்பாடு, வந்தே பாரத் ரயில் சரியான நேரத்தில் அந்த டைமிங் வந்து எங்கே வந்து இயக்கப்படுகிறது சரிங்களா? இப்படி எல்லா விஷயங்களையும் இந்தியாவிலே டாப்பில் இருக்க ரயில்வே ஜோன் எதுன்னு பார்த்தோன்னா தெற்கு ரயில்வே. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய அளவில் முதலிடத்தை பெற்றுக்கிறாங்க. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரயில்வே, 3rd பிளேஸில் சென்ட்ரல் ரயில்வே இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த தெற்கு ரயில்வே உருவாக்கப்பட்ட நாள் மறந்துடாதீங்க, ஏப்ரல் 14, 1951. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு சரியா உருவாக்கப்பட்ட முதல் ரயில்வே ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சதர்ன் ரயில்வே தான். மறந்துடாதீங்க. 1951. 2026 75 ஆண்டுகள் அதாவது பவள விழா கொண்டாடப்பட்டுள்ளது. இந்த வகையில் நிறைய விஷயங்களை சூப்பராக சாதனை பண்ணியிருக்கிறாங்க சதர்ன் ரயில்வே. மறக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமும் கேட்கலாம். முக்கியமாக ஆர்ஆர்பி மாதிரி எக்ஸாமுக்கு இது கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இந்தியன் எக்கனாமி தொடர்படியாக சூப்பரான ஒரு செய்தி பாருங்க. சர்க்கரை உற்பத்தி மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடம். சரியா? சுகர் ப்ரொடக்ஷன். ஓகேவா? நாட்டில் சர்க்கரை உற்பத்தி 2025-26 நிதியாண்டில் சர்க்கரை பருவத்தில், அதாவது அக்டோபர் டு செப்டம்பர், நமக்கு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஏப்ரல் 1 to மார்ச் 31 சொல்லுவாங்களா, அது மாதிரி சர்க்கரை பருவத்தில் அந்த அறுவடை பீரியட்னு சொல்லுவாங்களே அக்டோபர் டு செப்டம்பர் இந்த காலத்தில் 7.70% உயர்ந்து 2.7 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இதில் அதிக அளவு சர்க்கரை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் பட்டியலில் டாப்பில் இருக்கிற ஸ்டேட் எதுன்னு சொல்லி பாருங்க. மகாராஷ்டிரா, 2ஆம் இடத்துல உத்தரப்பிரதேசம், 2ஆம் இடத்துல உத்தரப்பிரதேசம், 3ஆம் இடத்துல கர்நாடகா. இது சுகர் ப்ரொடக்ஷனில். அதே மாதிரி சுகர் கேன் உற்பத்தி ப்ரொடக்ஷனில் டாப்பில் இருக்க மாநிலம் உத்தரப்பிரதேசம். மறந்துடாதீங்க மக்களே. அதே மாதிரி அந்த கரும்பு உற்பத்தி திறன் சுகர் ப்ரொடக்டிவிட்டியில் சரியா டாப்பில் இருக்க ஸ்டேட்டு தமிழ்நாடு. மறந்துடக்கூடாது. ப்ரொடக்ஷனில் உத்தரப்பிரதேசம், சுகர் கேன் ப்ரொடக்டிவிட்டியில் தமிழ்நாடு டாப்பில் இருக்காங்க. ஆனால் சுகர் ப்ரொடக்ஷனில் யார் டாப்பில் இருக்கிறா? மகாராஷ்டிரா டாப்பில் இருக்கா. ஓகேவா? சரி. அடுத்தபடியாக இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான ஒரு சர்வதேச செய்தி பாருங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சரி யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லுவாங்கல்ல, ஐநா பாதுகாப்பு சபை என்பது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையினால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பாகும். சரிங்களா? இந்த அமைப்பில் தான் இந்தியாவையும் சேர்த்துக்கோங்க, எத்தனை நாளைக்கு தான்ப்பா இப்படியே உட்கார போகிறீங்க, இந்தியாவையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. யார் என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்க போகிறோம். பாருங்க, ஐநா பாதுகாப்பு சபை என்பது மொத்தம் 15 உறுப்பினர்களை கொண்டது. இந்த 15 மெம்பர்ஸில் 5 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மெம்பர்ஸ் நிரந்தர உறுப்பு நாடுகள். எதுலன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், பிரிட்டன். இது ஷார்ட்டாக ABCRF அப்படின்னு ஞாபகம் சொல்லியிருப்பேன். A ஃபார் அமெரிக்கா, B ஃபார் பிரிட்டன், C ஃபார் சைனா, ரிசர்வ் ஃபோர்ஸஸ் ஷார்ட்டாக RF அப்படின்னா R அப்படிங்கிறது ரஷ்யா, F அப்படிங்கிறது பிரான்ஸ். 5 நாடுகளும் வீட்டோ அதிகாரம் சரியா வீட்டோ பவர் கொண்ட ஐநாவின் நிரந்தர உறுப்பு நாடுகள். ஒரு 10 நாடுகள் பார்த்தீங்கன்னா தற்காலிக உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த
சரியா, தற்காலிக உறுப்பினர்களுக்கு 2 ஆண்டுகள் பதவியில் இருக்கும். சரியா, ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட பிறகு, அதாவது ஐநா பாதுகாப்பு சபை உருவாக்கப்பட்ட பிறகு 6 நாடுகள் தான் அதில் தற்காலிக உறுப்பினராக இருந்தாங்க. 1969ஆம் ஆண்டில் மேலும் ஒரு 4 நாடுகளை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தற்காலிக உறுப்பினர்கள் எண்ணிக்கையை 10ஆக அதிகரிக்கப்பட்டது. அப்போ நிரந்தர உறுப்பு நாடுகள் 5, தற்காலிக உறுப்பு நாடுகள் ஒரு 10, 2 சேர்ந்து தான் ஐநா பாதுகாப்பு சபை. மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, இந்த ஐநா பாதுகாப்பு சபைக்கு இந்தியா இதுவரைக்கும் 8 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தற்காலிக உறுப்பினராக. ஓகேவா? கடைசியாக இந்தியா ஐநா பாதுகாப்பு சபையில் அங்கம் வகித்த ஆண்டு 2021 முதல் 2022 வரை. ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் தற்போதைய நிரந்தர பிரதிநிதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்வதனேனி ஹாரிஸ் அவர்கள். சரிங்களா? இவர் தான் ஐநா சபையில் உரையாற்றும் போது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக, அதாவது ஐநா பாதுகாப்பு செயல, ஓகேவா, அந்த வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடாக இந்தியாவை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அப்படி மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது தவிர இந்தியா இல்லாமல் பிரேசில், ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி இவங்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் சேர்க்கறது நல்லது. ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் உருவாக்கப்பட்டது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 1944-45 உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு 26 ஆயாச்சு, 2026 ஆச்சுது. இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். சரிங்களா? பார்க்கலாம், இந்தியாவுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்தபடியாக இந்திய தினத்திற்கான சூப்பர் 6 கொஸ்டின்ஸ். முதல் சூப்பர் 6 கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய ரயில்வே தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் சேவை எப்போது எங்கு தொடங்கப்பட்டது? தேர்ட் ஒன், கேண்டிடேட்ஸ் டெஸ்ட் மகளிர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள இந்தியர் யார்? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் பெற்றுள்ள மாநிலம் எவை? சார் டாப் 3 சொல்லுங்கள். ஐநா பாதுகாப்பு சபையில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, கரும்பு உற்பத்தியில் மற்றும் உற்பத்தி திறன் இதில் இல்லை, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கரும்பு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன், ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியில் இந்தியாவில் டாப்பில் இருக்க ஸ்டேட் எது? இதற்கான பதில்களை அருமையான முறையில் சொல்லுங்கள். சரியா? நம்ம எஃபோர்ட் பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? என்கரேஜ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்திலும் சில வேலைகளையும் சில வேலைகளை உங்களுக்காக நான் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். சரியா? அட்லீஸ்ட் கேட்குற கேள்விகளுக்காவது நல்ல பதில்கள் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்தவரும் எந்த போட்டிகளுக்கும் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.